பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற உலகமெல்லாம் உள்ளதான யூடியூப்பை பார்க்கிற அன்பு நண்பர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளிலே வார்த்தை நாள் தேவனை நிரப்புவாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆண்டவருடைய மகாபெரிய கிருபையினால ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, நான் உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பா பாரு. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானா இந்த மனிதனுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அவரை நம்பி வருகிறவருடைய வாழ்க்கையில பிரகாசமான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து மனமகிழ்ச்சி ஆக்குகிறார். இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினால் நீ ஆசீர்வாதமா இருப்ப என்ற வார்த்தையின்படி தேவன் நம்மளை நடத்துவாராக. தேவ சமூகத்தில் எடுத்து வாசிக்கலாம். அந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்தபோது கொடுத்த வார்த்தை. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23, 28 ஒரு வாசிக்க கேட்கலாம். இயேசு அவர்கள் முகமா திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்க எனக்காக அழாம உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த நாளிலே நம்முடைய தேவ ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடுகிற காரியம் என்னடன்னா, கடவுளுக்காக நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கடவுளுக்காக நம்ம என்ன பண்ண கூடாது, எனக்காக எல்லாம் அழாத. கடவுளுக்காக நீ அழுது என்ன பண்ண போற? அவர் இறைவன், அவர் தெய்வம், அவர் அண்ட சராசரம் படைத்தவர். இந்த பூமியில தேவனுடைய மகாபெரிய கிருபையினால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க, எதுக்காக உபவாசம் எடுக்கிறேன்? கடவுளுக்காக உபவாசம் எடுக்கிறேன். எதுக்கு உபவாசம் எடுக்கிறேன்னே தெரிஞ்சு கிடையாது. உபவாசம் எதுக்கு? உன் அழ எதுக்கு? உன் கண்ணீர் எதுக்கு? இது எல்லாமே உனக்காகத்தான் இருக்கணுமே தவிர கடவுளுக்காக இருக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழாம உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழு, உனக்காக அழு. இப்ப என்ன நிலைமையில இருக்கிற நீ? உன் பிள்ளைங்க என்ன நிலைமையில இருக்குது? உன் பிள்ளைகளை நினைச்சு அழுது என்னிடத்துல விண்ணப்பம் பண்ணு. இப்ப நீ என்ன நிலைமையில இருக்கிற? உன்னை நினைச்சு புலம்பு, உன்னை நினைச்சு அழு. ஆசீர்வாதம் கொடுத்த தேவனுக்கு முன்பாக உன்னுடைய எதிர்பார்ப்பு, உன்னுடைய எதிர்காலம், நீ பிரயாணப்படுகிறதெல்லாம் எப்படி இருக்கு? உன்னை நினைச்சு அழு. ஆதியில எப்படி இருந்த ஆண்டரோடு, இப்ப எப்படி இருக்கிற ஆண்டரோடு, ஆதியில உன் பிள்ளைங்க எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது? அதனால தேவனை விட்டு தூரம் போறியா, தேவனை விட்டு கிட்ட வரியா, தேவன் அருகாமல வரியா, அதை நினைச்சு அழு. உன் கணவனுக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு, உனக்காக அழு. ஆமா, ஆண்டவருக்காக அழாத, எனக்காக அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக. தேவ பிள்ளைகளை, ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு? எதற்காக இந்த வார்த்தையை சொல்றாரு? வாசித்து பாருங்க. அதே லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? அல்லேலூயா. பச்சை மரமாகிய எனக்கே இந்த பாடுன்னா இந்த பூமியில நீ எப்படி வாழ போறியோ, இந்த பூமியில எப்படி உன் ஆயுசினால கடக்க போறியோ,
என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்தமுள்ள தேவன் உன்னோடு இடைபடுகிறார். பரிசுத்தமுள்ள தேவன் உன்னோடு அசைவாடுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, பச்சை மரத்துக்கே இந்த நிலைமைன்னா பட்ட மரமாகிய உங்களுக்கு என்ன நிலைமையோ, வெகுலியா இருக்கிறியே, பேதையா இருக்கிறியே, கபடட்டு இருக்கிறியே, கள்ளங்கப்படி இல்லாத இருக்கிறியே, எல்லாத்தையும் நம்புறியே, உன்னை இந்த பூமியில இந்த மனிதன் உங்களை எங்களை கொண்டு போய் விடுவானோ, உன்னை நம்பி கழுத்தறுப்பானோ, உன்னை நம்பிக்கை மோசம் செய்வானோ, நீ நம்பின காரியத்துல உன்னை துரோகம் செய்வானோ, நீ நம்பினதுனால உன்னை நடுத்தல விடுவானோ, நடுத்தல விடுவாளே தெரியலையே, எனக்கு இந்த நிலைமைன்னா உனக்கு என்ன நிலைமையோ? அல்லேலூயா. பச்சை மரத்துக்கு எத்தனை பாடு என்றா, அந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பச்சை மரத்துக்கு இத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. நான் பட்ட மரம் சுட்ட மரம் அத்தனை பேர் கைவிட்ட மரம், பச்சை மரம் சுட்ட மரம் கையிலாரால் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேளுங்க. ஆண்டவர் உன்னோட இடைபடுறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேரை நம்பி நீ மாட்டிக்கிற, நான் மாட்டிக்கிறேன். உன்னை ஏமாத்துறான் இந்த உலகத்தில். ஆனா கடவுளுக்குள்ள, ஆண்டவருக்குள்ள இருக்கிறான், பைபிளை படிக்கிறான், வேதத்தை வாசிக்கிறான், பரிசுத்தாவில நிரம்புறான். ஆனா நீ செய்த நன்மைக்கு கைமாறி செய்யாம உனக்கு துரோகம் செய்யறான். வாங்கினதை இல்லைன்றான், அப்புறம் தரன்றான், இப்புறம் தரன்றான், இப்படி பண்றான், அப்படின்றான், பொல்லாத உலகத்துல. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, பச்சை மரத்துக்கு எத்தனை பாடுன்னா பட்ட மரமாகி உங்களுக்கு எத்தனை பாடுகள். அதனால எனக்காக அழாத, உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு. ஏண்டான்னா எத்தனையோ முறை அவங்க நம்பிக்கை துரோகம் உனக்கு பண்ணாலும் நீ போய் 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 அவங்களுக்காக சேவை செய்யற, அவங்களுக்காக உட்காந்துக்கிற, அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுற, ஆண்டவர் பத்தி பேச மாட்டேங்கிற, ஆண்டவர் பத்தி சத்தியம் சொல்ல மாட்டேங்கிற, உனக்கு வேதனை பத்துறான், உன்னை அசிங்கப்படுத்துறான், உன்னை அடிக்கிறான், உன்னை திட்டுறான், அநேக காரியங்களை உன்னை துன்பப்படுத்துறான், வேதனைப்படுத்துறான். ஆனா மறுபடியும் அவங்கள பத்தியா புகழ்ந்து பேசுறே தவிர ஆண்டவர் பத்தி பேச மாட்டேன். அதனால எனக்காக அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக. வாசிங்க தேவ பிள்ளைகளை. பட்டுப்போன மரத்தை தேவன் என்ன செய்யறாரு? அவர் ஒருவரால தான் பசுமையாக்க முடியும், அவர் ஒருவரால தான் துளிர்விடை செய்ய முடியும். என்னாகும் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு என்னையும் தேடி வருது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த செய்தியை கீழே இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்க உனக்காக தேவன் பேசுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு வாசித்து பாருங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாம் முறுமுறுக்கிற முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன்னாரு. அப்ப தேவனுடைய வார்த்தை பாருங்க, பட்ட மரத்தை கூட, ஒண்ணுக்கும் உதவாதத கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவருடைய கண்களில கிருபை கிடைக்குமானால் அவர் தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்யறாரு? இல்லாததை இருக்கிறதாக மாற்றுகிறார். அந்த மனிதன் நினைக்காத ஆசீர்வாத செல்வங்களை தேவன் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அவரை நம்பி வரும்போது, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஆமா, காய்ந்து போன கோலை கூட அவர் கைப்படுமானால் அது பச்சையாகி துளிர் விட்டு ஆசீர்வதித்து உன் அநேக மக்கள் மத்தியில உன் பேரை அவர் பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பட்டு போன மரம் தான், எல்லாராலும் கைவிடப்பட்ட மரம் தான்,
சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எப்படி இப்படி நடக்குமோ என்று அறியாதது நீ கடந்து போன மரம் தான். ஆனா அவர் உன்னை தெரிந்து கொண்டபடினால தேவ பிள்ளைகளை, நான் தெரிந்து கொள்ளனுடைய கோல் துளிக்கும். நான் தெரிந்து கொள்ளவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் தெரிந்து கொள்ளுகிற குடும்பத்தில் விளக்கு நான் ஏற்றி வைப்பேன். நான் தெரிந்து கொள்ளுகிற குடும்பத்தில் கண்ணீரை துடைப்பேன். நான் தெரிந்து கொள்ளுகிற குடும்பங்களில செல்வ செழிப்பாக மாற்றுவேன். நான் தெரிந்து கொள்ளுகிற குடும்பங்களில் இருக்கிற சிக்கலை மாற்றுவேன். நான் தெரிந்து கொள்ளுகிற குடும்பங்களில தேவன் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன். நான் தெரிந்து கொள்ளுகிற குடும்பங்களில தரித்திரங்களை மாற்றுவேன், வியாதிகளை சுகமாக்குவேன். நான் தெரிந்து கொள்ளுகிற கோல் துளிர்க்கும். என் கோல் துளிச்சது. இந்த கோளோட பேரு குமார். இன்னைக்கு துளிர் விட்டு இருக்கிற உங்க பேரு எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்க, நான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தேன். ஆனால் ஆண்டவரை நம்மளை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, நாம ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக நான் பட்டு போன மரமாயிருந்தேன், காய்ந்து போன கோலாக இருந்தேன், செத்து போன வேராக இருந்தேன். என்ன ஒருவரும் திரும்பி பார்க்காத மரமா இருந்த இந்த மரத்தின் நிழலிலே ஒருவரும் வராதபடி நான் இலையில்லாத மரமாக இருந்தேன், காய்ந்த மரமாக இருந்தேன், பட்ட மரமாக இருந்தேன், பட்டுப்போன மரமாக இருந்தேன். நீயும் அப்படித்தான் இருந்தாய். ஆனால் என்று தேவன் உன்னை தெரிந்து கொண்டாரோ, என்னை தெரிந்து கொண்டாரோ, அந்த நாளிலிருந்து இந்த மரத்தை துளிர்க்க செய்தார். மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? என் அன்பு சகோதரனை, அன்பு சகோதரன், செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவர் தெரிந்து கொள்ளுகிற கோல் என்ன பண்ணும்? துளிர்க்கும். வாசிங்க, ஆதியாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தை கேளுங்க. அங்க ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை ஒரு வாசிக்க கேட்கலாம். சொப்பனம் கண்டோம், அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவரும் இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளைகளை, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான கிருபைகளினால் தேவன் நம் மத்தியில் அசைவாடுவாராக. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. பாருங்க அன்பான தேவ பிள்ளைகளை, எப்படிப்பட்ட வார்த்தை! அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறோம் மாட்டோம், அதற்கு ஒருவனும் இல்லை என்றார்கள். யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா? என்னிடத்துல சொல்லுங்கன்னா, பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பு நோக்கி, என் சொப்பனத்துல ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது, அது பூக்கள் மலர்ந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையில் கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த பூமியில ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா என்னன்னா, விதை போடணும், தண்ணீர் பாயணும், துளிர் விடணும், துளிர் விட்டு அது பயிராகி பூ விடணும். இதுக்கெல்லாம் காலங்கள் ஆகும்.
பூ விடணும், பிஞ்சு விடணும், அது கனி ஆகணும், காயாகணும். ஆனா ஆண்டவர் பாதத்துல வரும்போது இவ்வளோ நாட்கள் காத்திருக்க வேண்டியதில்ல. அவர் எப்படிப்பட்டவர்னா அற்புதம் செய்கிற தேவன், அதிசயம் செய்கிற தேவன். தேவ பிள்ளைகளை, ஒருவர் பாருங்க, மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரா இருப்பாரு. மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரா இருப்பாரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளை, அவர் படிச்சிருப்பாரு, எத்தனையோ எத்தனையோ பட்டங்களை படிச்சிருப்பாரு, எத்தனையோ ஸ்போர்ட்ஸ்கள் எழுதியிருப்பாரு. ஆனா படிக்காதவன் ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பான், ஆண்டவரை தெரிந்து கொண்டு இருப்பாரு. ஆனா அந்த மகன் 30 நாள் வேலை செஞ்சு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஆண்டவரை தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், கடவுளுடைய கிருபையில படிப்பறி இல்லாதவன், ஆனா பாருங்க, மாசம் 1,00,000 ரூபாய் கொடுக்கிறான். 10,000 ரூபாய்க்கு 30 நாள் வேலை செய்யணும். ஆனா தேவன் என்ன மகன் ஒரு நாளைக்கு 1,00,000 சம்பாதிப்பான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல எப்படி இந்த ஆசீர்வாதம் வருதுறான்னா, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பு கிட்ட சொல்றாரு, ஐயா, துளிர் விடுகிற நான் சொப்பனத்துல பாக்குறேன், இந்த சொப்பனத்துடைய அர்த்தம் எனக்கு தெரியல. அப்போ அவர் சொல்றாரு, வாசி 40:12 முதல் 14 வரை. அதற்கு யோசேப்பு அந்த 3 கொடிகளும் 3 நாளைக்குள்ள பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில நிறுத்துவார். முன்னே இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல தயவு வைத்து என் காரியத்தை பார்வேனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்ன விடுதலையாக்க வேண்டும். அதோட கருவை இப்போ 2 பேருமே ஜெயில இருக்கிறாங்க. யாராரு? பானபாத்திரக்காரனும் ஜெயில இருக்கிறான், யோசேப்பும் ஜெயில இருக்கிறாரு. ஜெயில தூக்கத்துலதான் சொப்பனம் வருது. கடவுளுடைய கிருபை எப்படின்னா, ஜெயில் அதிகாரி விடுதலை கொடுத்து சாவியை தந்து திறந்து விடுதலை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொப்பனத்துல விடுதலை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உனக்கு விடுதலை நாள். கரங்களை தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு விடுதலை வருஷம், இன்னைக்கு விடுதலை நாள் உனக்கு தேவ கிருபைனால. சொப்பனத்துல விடுதலை கிடைக்கிற இன்னைக்கு கர்த்தருடைய, அதான் யோசேப்பு சொல்றாரு, என்னென்ன எங்கிருந்து நீ விடுதலை, எங்கிருந்து தண்டிக்கப்பட்டியோ அதே இடத்துல மீண்டும் உனக்கு ஆசீர்வாதம் வருது. அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்னா வெளியேற பெற்றது. இதுதான் அதன் அர்த்தம். ஆனா நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்க, நான் இப்ப கஷ்டத்துல இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்தது போல நீயும் எனக்கு உதவி செய்ய, நான் உனக்கு உதவி செய்தது போல நீ எனக்கு உதவி செய்ய, எனக்கு உபத்திரம் கொடுக்காத, அல்லேலூயா அப்படின்னு யோசேப்பு சொல்றார். அதே போல நடக்குது, அவருக்கு விடுதலையும் கிடைக்குது. ஆனா தேவ பிள்ளைகளை, அந்த மனுஷன் யோசேப்பை நினைச்சு பார்த்தானா? இல்ல. காரியம் கை கொண்ட உடனே எல்லாம் அவ்வளவுதான், சரியா போச்சு கதை. இல்ல 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 இல்ல. அது நட்புக்கு அடையாளம் கிடையாது, அது அன்புக்கு அடையாளம் கிடையாது, அது கிறிஸ்துவத்துக்கு அடையாளம் கிடையாது. எனக்கு அன்பான தேவ ஜனம், இந்த செய்தியை கேட்கிறவர்களே, அவர் சொல்றாரு, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சு என் மேல தயவு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்ன விடலை. அப்போ உன்னால எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, என்னால உனக்கு ஒரு உதவி தேவைப்பட்டது போல உன்னால எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, எனக்கு இங்கிருந்து ஒரு விடுதலை கொடுக்க பார்வன் இடத்துல பரிந்து பேசு. அவன் என்ன பண்ணான்? வாசித்து பாருங்க 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன்
யோசேப்பை நினையாம அவனை மறந்துட்டான். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டானா பானபாத்திரக்காரன்? அவன் காரியம் முடிஞ்ச உடனே மறந்துட்டான். ஆடப்போ, இன்னைக்கு எத்தனையோ பேரு நன்மையை பெற்றுக்கொண்டு தேவனை மறந்து போறவர்கள் உண்டு. நல்ல மனிதர்களை மறந்து போகிறவர்கள் உண்டு. நன்மையை பெற்றுக்கொண்டு நன்மை செய்தவர்களை தீமை செய்கிற கூட்டத்தை ஏராளமான மக்கள் இன்னைக்கு இருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளை, அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எனக்காக அழாத, உனக்காக அழு, உன்னுடைய ஜனங்களுக்காக அழு, எனக்காக அழாத. அல்லேலூயா. பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, அந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, அந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இயேசுவே 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 இயேசுவே. நாம் பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பட்ட மரத்தில வந்து சொல்ல கிளைகளும் இல்ல, இருந்தோம் இலைகள் தரோம் இலைகளும் இல்ல, பூவும் இல்ல காயும் இல்ல கனியும் இல்ல. இந்த உலகத்தில அன்பு கொள்வர் ஒருவர் இல்ல, பூவும் இல்ல காயும் இல்ல கனியும் இல்ல. இந்த உலகினில அன்பு கொள்வர் ஒருவர் இல்ல. இயேசுவே 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 இயேசுவே. நாம் பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பச்சை மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இயேசுவே 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 இயேசுவே. பொய்யான உலகம், மாயான உலகம், அன்பில்லாத உலகம், நம்பிக்கை கட்ட உலகம், நம்பிக்கை துரோகம் செய்கிற மக்கள் மத்தியில வாழ்கிற பொய்யான கிறிஸ்துவங்க, பொய்யான ஆடு, பொய்யான நண்பன், பொய்யான பாதரு, பொய்யான பொய்யான என் தேவனுடைய மகா கிருபை ஒரே ஒரு மெய்யானவர். அவர் சொன்னா, எனக்காக அழாத, உனக்காக அழு, ஓ உனக்காக அழு. நாம் பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. பட்ட மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. இயேசுவே 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 இயேசுவே. எத்தனையோ காரியம் நம்பி ஏமாந்துருக்கிறியா? நம்பி ஏமாந்துட்டியா? நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்களா? பயப்படாத, உனக்கு துரோகம் செய்யாத ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு. உனக்கு அன்பு கொடுக்கிறவர் ஒரே ஒரு இயேசு. அவரை நம்பு. நாசிலே சோசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. இயேசுவே 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 இயேசுவே. பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பட்ட மரம் சுட்ட மரம், நம்பினவர் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா, இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகளோ. ஆனா அந்த பானபாத்திரக்காரன் என்ன செஞ்சிட்டான்? விடுதலை போன உடனே உதவி செய்தவனை மறந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? ஆனாலும் பானபாத்திரக்கார தலைவன் யோசேப்பை நினையாம அவனை என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். நினைவெல்லாம் இருக்கும்,
மறந்துட்ட மாதிரியே நடிக்கிறது. அல்லேலூயா. என்ன பண்ணுவான்? மறந்துட்டேனே நானு. எப்படி மறப்ப? எப்படி மறப்ப? அங்க மறந்துட்டு நீ சொல்றிய, ஏன் தெரியுமா? அங்க என்ன தெரியுமா? அங்க வந்து உங்ககிட்ட அங்க அன்பு உனக்கு குறைஞ்சு போகுது. அங்க உன் மேல அன்பு இல்லைன்னா உன்னை எல்லாம் மறந்துடுவாங்க. நீ நன்மை செய்வ, உன் உயிரை கொடுத்து நன்மை செய்வ, உயிரை கொடுத்து வேலை செய்வ, எத்தனையோ சம்பவத்துல நீ உழைப்ப, ஆனா உன்னை மறந்துடுவாங்க. ஏன்? உன் மேல அன்பு குறைஞ்சிடும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும், அவர் ஒரு நாளும் நம்ம விட்டு விலகிற தேவன் அல்ல. வாசி பாருங்க, அது என்னாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒரு வாசி பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ள பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதும பழங்களை கொடுத்தது. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகள், செய்தி கேட்கிறவர்களே, கர்த்தர் உன்மேல் நினைவாயிருப்பாரானால், கர்த்தர் உன்னை விரும்புவாரானால், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருப்பாரானால், பல ஆண்டு காலத்துல நடக்க வேண்டிய காரியத்தை ஒரே இரவுல தேவன் மாத்திடுவாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஒரு இரவுல நீ இரவுல தூங்கி காலையில எழுந்து பார்த்தா உன் காரியம் ஜெயமா இருக்கும். தேவன் நினைப்பாரான. ஆரோனுடைய கோலு காஞ்சி போன கோலுங்க. ஆரோனுடைய கோலு, ஆரோனை யாருமே மதிக்கல. ஆரோன் என்ன செய்தாங்க? வெறுத்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் விரும்புகிறவனுடைய கோல் துளிரடைய. இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆண்டுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை தேவன் பட்டமரமாயிருந்த வாழ்க்கைகளை எல்லாம் பசுமையா தேவன் மாற்றிருக்கிறார். செழிப்பாக தேவன் மாற்றிருக்கிறார். மக்கள் அதை நினைக்கிறது இல்லை. இப்ப சுகபோகமா வாழ்றான். தேவனை மறந்துட்டான். ஊழியம் செய்யறது இல்ல, ஆத்ம ஆதாயம் செய்யறது இல்ல, வீட்டு கூட்டம் வைக்கிறது இல்ல, ஜெபம் பண்றது இல்ல, மறந்துட்டான். சுகபோகம் ஆயிட்டான். இப்ப எல்லாம் பட்டமரமா இருந்தவன் எல்லாம் கடவுளுடைய கிருபையால சுகபோகம் ஆயிட்டதுனால எல்லாம் குறைஞ்சு போச்சு. ஒரு நாள் இரவிலே உன் வாழ்க்கையை மாற்றினார் ஆண்டவர். ஒரு நாள் தேவன் உன்னுடைய சகல விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார். ஒரு நாள் தேவனுடைய கிருபையால் உன் அழுகையின் கண்ணீரை மாற்றினார். ஒரே ஒரு இரவில உன் சூழ்நிலை மாறினது, வியாதி மாறினது. ஒரே ஒரு இரவில உன் வியாதிகளை மாற்றினார் ஆண்டவர். நினைச்சு பாக்குறியா? ஒரே ஒரு இரவிலே உன் கடனை கர்த்தர் மாற்றினார். நினைச்சு பார்த்துக்கிறேன். இப்போ ஒரே ஒரு நாளிலே தேவன் உன் உள்ளத்தை மாற்றி ஜீவ புஸ்தகத்தில் பேரெடுத்து வைத்த தேவன் அவர். நினைவு கூறுகிறியா? எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனை நாட்களாக உன்னுடைய திருமணத்துக்காக ஏங்கி அழுது கொண்டிருந்த ஒரே ஒரு இரவிலே கர்த்தர் உனக்கு நல்ல செய்தியை கொடுத்தார். நினைவு கூறுகிறியா? ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என்ன செய்வாரு? ஒரு இரவிலே மகிழ்ச்சியான செய்தியை கொடுக்கிற சகல விதமான வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஆரோனுடைய கோல் பாருங்க, தேவ கிருபை. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள்ள பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோல் மேல பேர் எழுதுறாங்க. எப்போ நீ சின்ன வயசா இருக்கும்போது உனக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேர் வைக்கும் போது உனக்கு தெரியாது. காஞ்சி போன கோல் உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் பேர் என்னன்னே உனக்கு தெரியாது.
உன் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசுல நடக்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது. கர்த்தருடைய பிள்ளையே, உன் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு எத்தனையோ அநாத ஆசிரமத்துல பிள்ளைங்க இருக்குது, குழந்தைங்க. அதுகளை பெத்தெடுத்தது ஒரு தாய் தான். அது பெத்தெடுத்தது ஒரு தாய் தான். தாய் பேர் தெரியாம துடிக்கு, தகப்பன் பேர் தெரியாம துடிக்குது எத்தனையோ அநாத ஆசிரமத்துல. அதுக்கும் பேர் வச்சு எங்கேயோ ஒருத்தி இருக்கிறான். அதுக்கும் பேர் வச்சு தகப்பன் எங்கேயோ ஒருத்தன் இருக்கிறான். அநாதைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிற ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தருடைய மகாபெரிய கிருபை. அந்த கோல் மேல எழுதுறாங்க. ஒவ்வொருத்தரும் கோல் மேல பேர் எழுத சொல்றாங்க. இவர் கோல் காய்ந்து போன கோல். அங்க பேர்ல ஆரோன்னு எழுதுறார். ஆரோன்னு அந்த கோல் மேல எழுதுறார். பிள்ளைய எல்லா கோளுக்கும் கீழே இருந்தது அந்த கோல். அல்லேலூயா. அந்த கோல் எப்படிப்பட்ட கோல்? எல்லா கோள்களுக்கும் கீழே. தங்க கோல் மேல இருக்குது, வெள்ளி கோல் மேல இருக்குது, வெண்கல கோல் மேல இருக்குது, இரும்பு கோல் மேல இருக்குது, வைர கோல் மேல இருக்குது, வைடூரிய கோல் மேல இருக்குது, கோமோதம் கோல் மேல இருக்குது, பட்டு நூலால சொல்லப்பட்ட கோல் மேல இருக்குது, பசுமுன்னால செய்யப்பட்ட கோல் மேல இருக்குது, ஜொலிக்கிற கோல் மேல இருக்குது. அத்தனை கோளுக்கும் கீழே ஒரு கோல் இருக்குது. அந்த கோல் ஆரோன் கோல். அந்த கோல் காய்ந்து போன கோல். ஆமா, காய்ந்து போன. இப்போ தேவனுடைய வல்லமை அந்த கோளுக்கு கிடைக்கிறது. எல்லாராலும் தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட கோல் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்குகிறது. அபிஷேகம் இறங்கின உடனே அந்த கோலை அழுத்தி கொண்டிருந்த, அந்த கோலை வெக்கப்படுத்தின, அந்த கோலை கனவெண்ணம் பண்ண, அந்த கோல் கர்வத்தில் இருந்த கோள்கள், அந்த கோள்கள் எல்லாம் ஆணவத்தில் இருந்த கோள்கள், நான் அழகு என்று சொன்ன கோள்கள், நான் தங்கம் என்று சொன்ன கோள்கள், நான் வைரம் என்று சொன்ன கோள்கள் எல்லாம் தேவன் என்ன செய்றார்? அந்த கோள்களை கீழே விலை செய்கிறார். அது தானா நடக்கிறது, தானா நடக்கிறது. எல்லா கோள்களையும் தேவன் கீழே தள்ளி ஆரோனுடைய கோல் எப்படி இருக்குது? அது துளிர்த்து இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? ஆரோனின் கோல் துளிர்த்து, அது துளிர் விட்டு பூத்து, அந்த கோல் பூத்து இருக்கிறது. அந்த கோல் பூத்து பதும பழங்களை கொடுத்தது. ஒரே இரவுல பழம் வருமா? ஒரே இரவுல பூ வருமா? ஒரே இரவுல காய் வருமா? ஒரே இரவுல தேவன் அற்புதம் செய்கிறவர் தான் அவர். இயேசு ராஜா, அவர் எம்பெருமான், 10,000ங்களிலே சிறந்தவர். இந்த கோலை துளிர செய்த தேவன் அவர். இது பட்டு போன கோல், இது பட்டு போன கோல். இந்த கோல் பேர் கூட எனக்கு உன் பேரை போட்டு பாரு. அந்த கோல் உன் பேர்ல உன் கண்ணு கலங்கும். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் தேவன் குளிர் விடுகிற செய்ய தேவன். பட்டு போனவைகளை தேவன் செழிக்க செய்கிற தேவன் அவர். அதனாலதான் சொன்னா, எனக்காக அழாத, உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக. வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தேவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லப்படுகிறது. ஏசாயாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய வார்த்தை. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 58:8 ஒரு வாஸ்து பாருங்க. அப்பொழுது விடிய கால வெளுப்ப போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னால செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னால காக்கும். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டுடைய வார்த்தை, விடிய கால வெளுப்ப போல உன் வாழ்க்கை கர்த்தர் இந்த வருஷம் வெளிச்சத்திலே தேவன் கொண்டு வருவார். இருளாய் இருக்கிற உன் வாழ்க்கையை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஐயோ, என் வாழ்க்கை துளிர் விடவில்லையே, என் வாழ்க்கை பட்டு போனது போல் இருக்கிறது. எத்தனை ஆண்டு காலம் ஐயா என் வாழ்க்கையில பாடு நிறைந்திருக்கும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் இந்த நாளிலே இது அலங்கார வாசல் தேவாலயத்தை பலிபீடத்திலிருந்து உன்னை தேடி ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த வருஷம் நீ துளிர் விடுவாய்.
இந்த வருஷம் நீ கடவுளுடைய கிருபையினால் பிரகாசமுள்ள வெளிச்சத்தை போல கர்த்தர் வெளிச்சத்தை எழும்ப செய்வார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். உன் ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடும். இந்த வருஷம் தேவ பிள்ளையே, என் தேவன் உனக்கு சுகவாழ்வை தருவாராக. இந்த வருஷம் நீ செழித்து இருக்கும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். விடியகால வெளுப்ப போல அதிகாலையில சூரியன் உதயமாகும் போது அந்த கடல்ல இருந்து சூரியன் அதிகாலையில வரும்போது எப்படி மெல்ல 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 வெளிச்சம் உதித்து அந்த கடல் தங்கத்தை போல ஜொலிக்கிறதோ அதுபோல உன்னை தேவன் இந்த வருஷம் அப்படி உயர்த்தும்படியாய் அந்த வெளிச்சத்தை போல உன் பிரகாசமாய் உன் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்களை எல்லா அந்தகார கிரிகளை வில்லி தந்திர சூழ்நிலை தரித்திரத்தின் ஆவிகளை பூர்வ கட்ட உடைத்து அதிகாலையில வெளிச்சத்தை போல ஆசீர்வாதம் செழிக்கும்படி சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். சீக்கிரம் கர்த்தருடைய கிருபை. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வாசிங்க கடைசி 58:11 வாசிச்சு பாருங்க. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகாவருட்சான காலங்களும் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவாரு. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வராத நீரூற்று போல் இருப்ப. இந்த வருஷம் கர்த்தருடைய கிருபையினால ஆண்டுடைய வார்த்தை உன்னை தேடி வந்தது. விடிய காலத்து வெளுப்ப போல உன் வெளிச்சம் எழும்பி சுகவாழ்வு உன்னிலே சீக்கிரத்தை துளிர்த்து கர்த்தர் உன்னை நித்தம நடத்தி உன்னை மகாவரட்சியான காலங்கள்ல எல்லாம் முழங்கால் படிட்டு தேவனை நோக்கி நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவரை பட்டு போன மரத்தை தேவன் என்ன செய்யறாரு? துளிர் விட செய்கிறவர் அவர். பட்டு போன மரத்தை துளிர் விடுகிற செய்கிறவர் அவர். யாரு கண்களிலே தேவன் அவர் யார் மேல இரக்கமா இருக்கிறாரோ, யாரை நோக்கி பார்க்கிறாரோ அவருடைய கோலை தேவன் துளிரடை செய்கிறவர். ஒரு ஆளாதாரா நாமாரா நல்ல கனி கொட மரமானா இருப்பதோ என்ன? இந்த நாடகத்தில் மனிதரை என்ன வெறுப்பதோ என்ன? நல்ல கனி கொட மரமானா இருப்பதும் என்ன? இந்த நாடகத்தில் மனிதர்களை என்ன வெறுப்பதும் என்ன? பலனில்ல பயனில்ல என்னிலே ஒண்ணுமில்ல. அக்கினியால் சுத்தரிக்க என்ன விட்டதே இல்லை, அப்பா விட்டதே இல்லை. என்ன அக்கினியால் சுத்தரிக்க என்ன விட்டதே இல்லை, என்ன விட்டதே இல்லை. இயேசுவே என்ன வாழ்வு தந்த வல்லல, என்ன வாழ வைத்த வல்லல. ஏசப்பா தகப்பன தகப்பன. இயேசுவே 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 இயேசுவே. நான் பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம். பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம். பச்சை மரத்துக்கு தனப்பாடு என்றா அந்த பட்ட மரத்துக்கு உறவாளாதாரானா. பச்சை மரத்துக்கு அத்தனை பாடு என்றா இந்த பட்ட மரத்துக்கு எத்தனை பாடுகிறோ. இயேசுவே 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 இயேசுவே. விடிய கால வெளுப்ப போல உன் வெளிச்சம் உதித்து உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். பயப்படாத. பட்ட மரமாய் இருந்த எங்களுக்கு தேவன் அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனால் உனக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தா துன்பமான பாதையில தேவன் உன்னை செழிக்கும்படி தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகாதவர். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாலை முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதை பொல்லியை தருகிற தேவன் அவர். நீ வாழ்ந்திருக்கும் போது ஆண்டவரை நினைவு கூறுவாயாக. நீ வாழ்ந்திருக்கும் போது உனக்கு உதவி செய்தவர்களை நினைவு கூறுவாயாக. நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காது. உன் பக்தி உன்னுடைய
பயம், உன்னுடைய நம்பிக்கை, உன் இறைபக்தி இயேசுவை நோக்கி இரவும் பகலும் அவரை நோக்கி ஜெபிக்கும் போது உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை சொல்லிருக்கோம். நான் பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம், நான் பட்ட மரம் சுட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம், பட்ட மரம் எல்லாரால் கைவிட்ட மரம். இந்த பட்ட மரம் பசுமையை பற்றி பேசும்படி தேவன் என்னை துளிர்விட்டு பலிபீட தண்டையில வைக்கப்பட்ட காய்ந்த கோல், ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ விடுகிறது. பூவிட்ட பூ எப்படிப்பட்ட பூ? அது வாசனை இல்லாத பூவா? வாசனை இல்லாத பூவா? நீ போகும்போது அந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனைன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட வாசனை, அழகு நிறைந்த வாசனை, கூடி குறுகாத வாசனை, ஓடாத வாசனை. அந்த வாசனையை நீ கடந்து ஆண்டவருடைய வாசனை உண்மையில் இருக்கும் போது உன்னை கையெடுத்து வணங்குகிறார். பூவிட்டு அது கனி கொடுத்து. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உன் கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்து இந்த நாளில் நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த சராசரிடம் படைத்த தெய்வத்தை யார் ஒரு மனிதன் நம்புகிறானோ, யார் ஒரு மகள் நம்புகிறார்களோ, என்னை ஆசீர்வதித்தது போல இந்த உலகத்தில் உள்ள அநேக கட்டுரை பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியாகிய அன்யோன்யைக்கு இன்றும் சதா காலங்களில் சகல பரிசுத்தவான் கர்த்தர் சித்தமானால் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை நடத்துவாரா. ஒரு வாட்